ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபுஷோட தான் பார்க்க போகிறோம். பார்ட் 18 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த தேங்க் பையன் வாயனை விடாமல் அப்படியே ஒட்டும் நீ மாதிரி அவகிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். அவன் முறைச்சி பார்க்கும்போது அது கூட நல்லா இருக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்து காமிப்பான். வாயெல்லாம் பார்க்குறா, யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 18. போதும், நீ ரொம்ப பண்ணுற, தள்ளு. என்னடி புது நீ பாட்டு தள்ளுன்ட்டு போகிற, நீ தள்ளணும் நான் தள்ளணுமா? அப்போ உன்னை இடிச்சுக்கிட்டா போக? ஏன் இடிச்சுட்டு தான் போயேன், என்ன தப்பு? ஆம், இப்பெல்லாம் பேசாத தயம். அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? இவ்வளோ க்ளோஸெல்லாம் வர தேவையில்ல. அப்படி தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? கத்தி ஆளை கூட்டிடுவோம் பார்த்துக்கோ, உன்னை அடிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோ. கிளிப்ப போடிங்கிட்டு, உன்னை பற்றி தெரியாதா நீ யாருன்னு? போ அப்படின்னு வானுமே நேராக அவனை க்ராஸ் பண்ணி அங்கே நிறையா லூனாக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா, டெடி பியர் அது இதுன்னு. தேங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, நடி பாப்பாக்கு தான் வாங்குறியா என்ன லூனாக்கு? ஆமாம், லூனா அடிக்கடி கேட்பா, அம்மா எனக்கு ப்ரேஸ்லெட் வேணும், ப்ரேஸ்லெட் வேணும், அதுவும் பட்டர்ஃப்ளை ப்ரேஸ்லெட் தான் வேணும்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பா. நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஷாப்பில் பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் என்னால் போய் அவகிட்ட அதை கொடுக்க முடியுமா? நான் கொடுத்தா வாங்குவாளா என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுட்ருக்க. அவள் உன் பொண்ணு, நீ கொடுத்தா வாங்குவாளா வாங்க மாட்டாளா அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. அவள் கண்டிப்பாக வாங்குவா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். வாயினுமே சரின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2 பேர் சேர்ந்து லூனாக்காண்டி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து இது வாங்கினா நல்லாயிருக்கும், அவளுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு வாங்கின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு அப்படி இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காதுடி, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா அப்படியே உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில், ஸோ இப்படி தான் போட ஆசைப்படுவா. என்னை விட நீ லூனாவை நல்லா புரிஞ்சிருக்க போலையே. நான் லூனாவை புரிஞ்சுக்கிட்டேன்னு இல்லையோ, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி வாயா மூடு அப்படின்னு நிறைய திங்ஸ் வாங்குறாங்க. ஸோ இப்படியே நைட்டாக இருக்கும். நைட் வரைக்கும் 2 பேர் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. பட் அவங்க வாங்கின பாதி திங்ஸே லூனாக்கு தான். ஸோ லூனாக்கு அப்படியே வாங்கிட்டு வரும்போது அங்கே ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைய அப்படியே ஒரு அம்மா தூக்கிட்டு போவாங்க. அதை வாயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்க. எனக்குமே அதை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுமே இப்போது வாயனுக்கு வந்து செகண்ட் அபார்ட் ஆயிடுச்சுல. ஸோ அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணி அதையே பார்த்துட்டு இருக்கும்போது வாயனுக்கு அப்படியே கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. எதுக்கு வருதுன்னே தெரில. அப்படியே கண்ணெலாம் துடைக்கிறா. வாயன் தேங்க் பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு கண்ணை துடைக்கிற? தெரியல தேவம், எனக்கு திடீர்னு அந்த குழந்தைய பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி வகுத்தில் ஒரு மாதிரி ஃபீல் வந்தது. இப்போ ஏதோ மனசெல்லாம் அப்படியே பாரமாக இருக்குது. எனக்கு ஏன்னு தெரில, அழுகையாக வருது அப்படின்னு அப்படியே தேங்க் ஹக் பண்ணி அழுகிறா. தேங்குமே அப்படியே அவனுக்கும் கண்லேருந்து ஊற்றுது. ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் என்ன ஆகுது அப்படின்னு. அவனுமே அப்படியே அவனோட அழுகையில் கண்ட்ரோல் பண்ணிட்டு, கடவுளே இவளுக்கு மட்டும் இதை நான் எப்படி சொல்லுவேன், எப்படி நான் அவகிட்ட சொல்கிறது, எப்படி மறைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரிலையே. நான் என்னையா பண்ணுவேன், இப்படி ஒரு நிலமையில தள்ளிட்டியே, நான் என்ன பண்ணுறது? சரி சமாளிப்போம். வா நீங்கள் பாரு, இங்கே பாரு, இருதயம் எனக்கு அழுகையாக வருது. அழுகாத, எதுக்கு அழுகிற? அழுகாத, எல்லாம் சரியாக போயிடும், எதுக்கும் ஃபீல் பண்ணாத பா அப்படின்னு அவளை நேரம் அப்படியே கூப்பிட்டு போகிறான். போய் பார்த்தா அங்கே ஜிம்முனுமே எந்திரிச்சு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் வந்துருச்சுடா, ஸோ அதனால் கிளம்புறேன், ரொம்ப வெக்கேட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப காலி பண்ணிவிட்டு போயிட்டான் போல். வாயின் பார்த்துட்டு, அப்படின்னு அர்ஜென்ட்டான வேலை? அதுவா, அவனோட அப்பாவும் இங்கே தான் யுஎஸ்ஏல தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் மீட் பண்ண கூப்பிட்டுப்பார், அதுக்கு தான் இவன் இப்படி ஓடிட்டு இருக்கான். அப்பானா ஜிம்முனுக்கு அவ்வளோ பயமா? சே அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாவை நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். ஜிம்மனுக்கு அவங்க அப்பா நினச்சலாம் பயம் கிடையாது. மீட் பண்ண கூப்பிட்ருக்காரு, அதனால் கிளம்பி போயிட்டான். ஓகே. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தயம். என்ன, நம்ம ஒரு ஜூஸ் குடித்தோம்ல, எனக்கு அதுலேருந்து ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிச்சிட்டோனோ அப்படின்னு வாயின் அப்படியே நேராக தேங்கோட ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. தேங்க் பார்க்குறான், இப்போ எது என் ரூம்குள்ளே போய் உட்காந்தா, சரி பரவாயில்ல நம்மளும் போய் உட்காருவோம் அப்படின்னு நேராக ரூம்குள்ளே வந்து அந்த திங்ஸ்லாம் அப்படியே எடுத்து வச்சு, என்னடி பண்ணிகிட்ருக்க? தெரியல, ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வலிக்குது. மண்டை வலிக்குதா? என்னடி ஆச்சு, என்னாச்சு?
நான் வேணா ஏதாவது காஃபி ஆர்டர் போடவா? ம். அதான் இது வேணாம். எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. என்னடி சொல்கிற, மயக்க மயக்க வருதா அப்படின்னு சொல்லி முடிக்கல, அப்படியே தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. தேங்க் பாஸ் சிரிச்சுட்டு, இதுக்கு தான் இவ்வளோ சீனா? ஸோ அப்படின்னு அவள் பக்கத்துலேயே அப்படியே படுக்கலான்னு போகிறதுக்குள்ளே தேங்க் ஒரு கால். யாருன்னு பார்த்தா மியா தான். ஐயோ! ஹலோ சொல்லுமா. பாஸ், இந்த ஜிம்மனை பார்த்தீங்களா? எதுக்கு? இல்லை, அவன் என்னை கடத்தி கொண்டு போயிட்டுருக்கான். என்னது? கடத்திட்டு போயிட்டுருக்கானா? ஆமாம், அவனோட காரில் தான் இருக்கேன். என்னன்னே தெரில, என் கை கட்டெலாம் கட்டி வச்சுருக்கான். நான் எப்படியோ உனக்கு தெரியாமல் ஃபோன் உங்களுக்கு பண்ணுறேன். ப்ளீஸ் அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி என்னை விட சொல்லுங்கள். என்னம்மா சொல்கிற நீ? சரி இரு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ஜிம்முனுக்கு கால் பண்ணுறா. ஜிம்முனுக்கு கால் அட்டன் பண்ணி, என்னடா உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாளா? அதான் கால் பண்ணுறியா? ஆமாண்டா. எதுக்குடா அவள் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டுருக்க? எதுக்கு? அதுவா, எங்கள் அப்பா கிட்ட அவளை அறிமுகப்படுத்துறதுக்கு தான். அறிமுகமா? டேய் ஜிம்னு, அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாண்டா. ஓஹோ, சரி சரி, அப்போ நீ தூக்கிட்டு போ அப்படின்னு காலை கட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக உண்மையாகவே ஜிம்முன்னு அப்படியே மியா தூங்கிட்டு இருக்கும்போதே அவளை கட்டி போட்டு காரில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவள் கண்ணு முழிச்சு பார்த்ததும் ஃபோன் எடுத்து தேங்க் கால் பண்ணியிருக்கா. இப்போ ஜிம்முனை பார்த்து, என்னை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருமா, பேசாமல் வா, உனக்கே புரியும். இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது உனக்கே புரியும். என்னை விடுங்க, அங்கே வாயின் வேறு தனியாக இருப்பா, நான் போகணும். வாயின் எங்கே தனியாக இருக்கா? அவள் கூட தான் என் ஃப்ரெண்டு இருக்கானே. உங்கள் ஃப்ரெண்டா? யார்? தேங்கா? ம், அவன் பார்த்துப்பான். நீ பேசாமல் படுத்தூங்க. இதை சொன்னேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. ஸோ தூங்கு, டயர்டாக இருக்குல்ல. என்ன ஜிம்மன் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. வாயை மூடுன்னு சொன்னேன், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. இல்லை, நான் பேசுவேன் அப்படின்னா காரை திறந்து வெளில தூக்கி போட்டு போயிடும், பார்த்துக்கோ. அமைதியாக படு அப்படின்னு சொன்னதும் மியாவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக படுத்துட்டா. இங்கே வாய் நல்லா சாஞ்சு தூங்கிட்டாளா. ஸோ தேங்கமே சரி தூங்கிட்டாளே அப்படின்னு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே வெளில வரான். வந்து பார்த்தா வாயின் உட்காந்துருக்கா. என்ன இது, இவளுக்கு என்ன ஆச்சு? ஓ, அந்த ஜூஸில் ஏதாவது ட்ரக்குக்கு கலந்துருந்ததா என்ன? அதான் இப்படி இருக்காளா தெரியலையே. எண்ணத்தை குடிச்சு தொலைஞ்சான்னு இவ வேற எதையாவது பண்ணி தொலைஞ்சிடறா. கடைசியில் என் தலையெல்லாம் வந்து முடியுது அப்படின்னு அவனை பக்கத்தில் உட்காந்து, என்னடி என்னடி ஆச்சு? தயம் தயம், என்னடி எதுக்கு ஒரு மாதிரி என் பேர் இழுத்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பைத்தியம்மா, இல்லை நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்கினா இப்படி தான் பண்ண போகிறாளா? ஐயோ கடவுளே, எப்படியாவது எனக்கு காப்பாற்று. சரி சரி, ஒன்றும் இல்லை, தூங்கு. இல்லை, என்னமோ இருக்குது. போச்சு, நம்மளை தூங்கிட மாட்டா. என்னடி இருக்குது? இங்கே வா, இங்கே வா, உன் கணத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு. தேங்கோட கணத்தில் முடி இருக்குமா? அதை அப்படியே எடுத்து விட்டு, பார்த்தியா உன் கணத்தில் முடி இருக்குது, அது இவ்வளோ க்ளோஸாக வந்து தான் நீ எடுக்கணுமா? ம், ஆமாம், க்ளோஸாக வந்து தான் எடுக்கணும். அப்போ நானும் க்ளோஸாக அப்படி இப்படி பண்ணுவேன் அப்படின்னு அவளை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணேன். வானுமே அப்படியே கிஸ் பண்ணுறா. ஏன்னா இப்போ அவளுக்கு வந்து சுயநலவில் இல்லை, அவள் அன்கான்ஷியஸ் இருக்கா. ஸோ அவளுமே தேங்காய் கிஸ் பண்ண, தேங்காய் அப்படியே லைட்டாக ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் அவள் பாட்டுக்கு ரிமூவ் பண்ணி போட, இந்த வாட்டை வாயினே ஸ்டாப் பண்ணுறா. என்னடி வேண்டாமா? இரு, நானே கழட்டி போடுறான் அப்படின்னு அவளே கழட்டி போடுறா. தேங்க அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் வாயினை பார்த்துட்ருக்க. வாயினை எல்லாத்தையும் கழட்டி போட்டு, கிஸ் பண்ணப்பா அப்படின்னு அவனே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே தேங்கெல்லாம் அப்படியே மூச்செல்லாம் அடைக்குது. என்னடா ஷாக்கு, நம்ம வாயினா இது இவ இப்படி பண்ணுறாளா அப்படின்னு அவனால் நம்பவே முடியல. அதுக்கும் மேலே வாய் நல்லா தேங்க போட்டு கிஸ் பண்ண, தேங்கமே ஒரு கட்டத்தில் ட்ரிகர் ஆகி அவனும் நல்லா கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த கட்டில் உருண்டுட்ருக்காங்க. இதில் வாயின் வேற, இப்படி கட்டில் உருள்றது நல்லா இருக்கல தேங்க அப்படின்றா. நீ உண்மையாகவே வாயின் தானா? ஏன் உனக்கு அதில் டவுட் இருக்கா? இருக்குடி, நிறையாவே இருக்குது. நீ இப்போல்லாம் பண்ண மாட்டியே. ஆமாம், பண்ண மாட்டேன், ஆனால் இப்போ பண்ணுறனே, இப்போ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு தேங்கோட கணத்தை வேறு கடிச்சு வச்சுட்டா. அவனுக்கு வேறு ஐயோ கம்மா வலிக்குதே, என்னடி பண்ணுற? எத்தனை வாட்டி என் கணத்தில் கடிச்சிருப்ப? அப்போல்லாம் நான் வலிக்குன்னு சொல்லும்போது அப்படி தாண்டி கடிப்பேன். என்னடி பண்ணுவேன் அப்படின்னு ஓவராக பேசுவேல. இப்போ நான் சொல்கிறேன், அப்படி தான்டா கடிப்பேன். என்னடா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன்?
பதிலுக்கு நானும் கடிப்பேன் அப்படின்னு பதிலுக்கு அவன் கடிக்க இவ கடிக்க மாறி மாறி கடிக்கிறாங்க. அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரே கிளம்ஸியாக போகுது. 2 பேருக்குள்ளே என்னென்னமோ நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஓவர் டோஸாக தான் ஆயிருக்கு. அப்படியே மறுநாள் காலையில் இல்லை மத்தியானம் தான் ஒரு 1 மணிக்கு தான் எந்திக்கிறா. என்னை எந்திரிச்சு பார்க்குறா. அவள் இருக்கிற கோலத்தை பார்த்தது இப்போ தான் போதெல்லாம் இறங்குது போல். அப்படியே கண்ணை மூடுறா. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு இவளே தேங்கமலை ஏறி என்னென்னமோ பண்ணியிருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வந்ததும் அட கடவுளே, நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேனா என்ன? குறும்பம். இவன் என்கிட்ட வரும்போதெல்லாம் இப்படிலாம் பண்ணாதன்னு ஓவராக சீன் போடுவேன். ஆனால் இப்போ நானே இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக உட்காந்துருக்கும் போது மூஞ்சை மூடிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தேங்க வந்து, என்ன மேடம் ஒரு வழியாக கண்ணு முடிச்சிட்டிங்க போல். இப்போமாவது போதை தெளிஞ்சதா இல்லை தெரியலையா? இல்லை இன்னொரு ரவுண்டு போகணுமா? ஆல்ரெடி நைட்டு 6 ரவுண்டோ 7 ரவுண்டோ போயாச்சு. இப்போ என்ன 8வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? நீ தான் எனக்கு ஏதோ கலந்து கொடுத்துருக்க. அதனால தான் நான் இப்படி ஏதோ பண்ண ஆரம்பித்தேன். இல்லை நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பழிய மட்டும் ஏன் மேலே தூக்கி போடுவேடி? நான் பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச மாதிரி இருக்கா? அப்படி இல்லை, நான் தான் பண்ணனான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. அது வந்து இங்கே பாரு, என் கண்ணத்தை பாரு, எப்படி கடிச்சு வச்சுருக்கேன்னு பாரு. இது காரணம் யார்? நீ தான் என் கண்ணத்தை கடிச்சு வச்சுருக்க. இங்கே பாரு என் வகுத்தை எப்படி கீறி வச்சுருக்கேன்னு. என் செஸ்ட்டை பாரு, இங்கேயே கீறி வச்சுருக்கேன். எல்லாம் உன் நக்கத்தால் கீறி வச்சுருக்கேன். இங்கே பாரு என் கழுத்தை நல்லா கடிச்சு நல்லா புரண்டி வச்சுருக்க. இதெல்லாம் பண்ணது யார்? நானாத்தையும் நான் பண்ணல. நீ தானே பண்ணிக்கிட்ட. அடிச்சேன்னு வச்சுக்கோ. ஏன் நீ தாண்டி பண்ணியிருக்க எல்லாத்தையும். நானா வாய்ப்பே இல்லை. நீ என் மேலே பழிய போடுற. அப்படியா? அப்போ எப்படி என்னால் என் கணத்தை கடிக்க முடியும்? நீ என்னை ஏதோ செடியூஸ் பண்ணியிருக்க. கொன்னே போட்டுருவேன். நேற்று நீ தாண்டி நான் அப்யூஸே பண்ணியிருக்க. இங்கே பாரு, பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாத. நான் ஒன்றும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு மோசமான பொண்ணு கிடையாது. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? நீ யார்கிட்டயோ கறி வாங்கிட்டு என் மேலே பழி போடாத. ஓ, அப்போ யார்கிட்டயோ கறி வாங்கியிருக்கேன். நீ என்னை கடிக்கலை, நீ என்னை பரண்டி வைக்கல. இல்லை நான் தான் வச்சேன். ஒத்துக்கிறேன், விடு. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியடி? அதான் ஒத்துக்கிறேன்றல. அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் கேட்டுட்ருக்கேன். நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? விடு. ஏன்டி பண்ண? அது ஏதோ யாரோ ஏதோ கலக்கி கொடுத்துட்டாங்க. இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதோ மாற்றி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ நான் குடிச்சு அது ஓவர் டோஸ் ஆகி உங்ககிட்ட அது ஓவராக வந்துருச்சு. ஆனால் நேற்று நைட் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்டி. நானும் பண்ணேன் அப்படின்னு வாயை விட்டுட்டா. என்ன பண்ண? அது 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 நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன தள்ளு அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு ஓலான்னு பார்க்குறான். முடியல. அப்படியே ஒரு இடத்துல அப்படி ஸ்டக் ஆகி நின்றுட்டு, எனக்கு வகர் வலிக்குது, என்னை தூக்கிட்டு போ. இதுக்கு மட்டும் நான் வரணுமே அப்படின்னு அவனை ரெஸ்ட் ரூமில் அவளை விட்டுட்டு அப்படியே வெளில நின்று சிரிச்சிட்டு இருக்கான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒன்று அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல்ஸை கொடுக்குது. அப்படியே சிரிச்சிட்டே, நான் நீ இருக்கியே சரியான கிரேசிடி, சரியான கிரேசி. எனக்கு ஒன்று ஏன் அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில அப்படின்னு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். வரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, சரி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா, போகலாமா? ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 10:30. மணி எத்தனை? மணி என்ன ஒரு 9ஓ 8ஓ இருக்க போகுது அப்படின்ட்டு டைமை பார்த்தா மணி 2 மணி. என்னடா மணி 2ன்னு காட்டுது? அப்போ இது மிட் நைட் 2 o'clock. செருப்பு குஞ்சிரும். மத்தியானம் 2 மணி. என்னது மத்தியானம் 2 மணியா? அவ்வளோ நேரமாக நான் தூங்கியிருக்கேன்? அவ்வளோ நேரமா? நீ ஆக்சுவலாக 1 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். நீ ரெடியாகி வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம்னா அப்போ நம்ம எப்போ தூங்கணும்? எனக்கு தெரிஞ்சு நம்ம தூங்கும் போது ஒரு 5:30. காலையில் 5:30யா? காலையில் 5:30 வரைக்கும் நீ எங்கடி தூங்குன? என்னை போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தே. நான் சும்மா மூடிக்கிட்டு படுக்கலான்னு பார்த்தா நீ எங்கே என்னை விட்ட? பிடிச்சி இழுத்து என் நியூட்ரிகர் ஆக்கி விட்ட. அதான் நானும் அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தேன். விடு, தப்பு 2 பேர் மேலேயும் தான் அப்படின்றான்.
எனக்கா அவ்வளோ நேரமாடா பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி தேங்க் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. சரி. மியா எங்க? மியா தனியா இருப்பாளே! அவ ஜிம்முன் கூட இருக்கா. ஜிம்முன் கூடயா? ஜிம்முன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ என் கூடல இருக்கணும். இங்க பாரு, ஜிம்முனுக்கு வந்து மியாவ பிடிச்சிருக்கு. அதனால மியாவ தூக்கிட்டு ஜிம்முனோட அப்பா கிட்ட போய் அவன் பெர்மிஷன் வாங்க போயிட்டான். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜிம்முன அவங்க அப்பா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா எதுக்கு மியாவ தூக்கிட்டு போணும்? ஏன்னா, அவன் எது பண்ணுறதா இருந்தாலும் அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவான். அதுக்கு தான் மியாவ லவ் பண்ணவா வேண்டாமான்னு அவர்கிட்டயே கேட்க போயிட்டான். இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.